கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. இந்த உலகில் தீய காரியங்கள் ஜெயிப்பதை பார்ப்பது என்பது ஒரு கடினமான காரியமாகும். ஏமாற்றுபவர்களும் பொய்களை தண்ணீரை போல ஊற்றி ஜெயிப்பவர்களையும் பார்க்கும் பொழுது அந்த அநீதியானது உங்களை ஏதாவது செய்யும்படி தூண்டி விடுவதுண்டு. ஆனால் இதை போன்ற வேளைகளில் நீங்கள் எதிர்க்கிறவர்களாகவோ அல்லது பழி வாங்குகிறவர்களாகவும் இல்லாமல் ஆண்டவரையும் அவர் செயல்படும் நேரத்தையும் நம்புகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். உங்களை சுற்றி தீமைகள் நடக்கும்போது அவர் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக இருப்பதில்லை. மாறாக சரியான நேரத்தில் அதற்கு பதில் அளிக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் பொழுது தீமைகளின் மத்தியிலும் அவர் உங்களை தம்முடைய சமாதானத்தினால் நிரப்பி ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். அன்பின் ஆண்டவரே, என்னை சுற்றிலும் நடக்கிற அநீதிகள் என் உள்ளத்தை உடைத்து என்னை கோபத்தினால் நிரப்புகிறது. ஆனால் உம்மிடம் நான் வரும்போதெல்லாம் உம் சமாதானம் என்னை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி. இதை போன்ற தருணங்களில் நான் அமைதியாகவும் உம்மை இன்னும் உறுதியாக பற்றி கொள்கிறவராகவும் இருக்க எனக்கு கிருபை தாரும். எந்த சூழ்நிலையிலும் இந்த தீமைகளால் நான் மேற்கொள்ளப்படாதபடி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.